பாலவிநாயகர் கோவில் தெருவில் உள்ள தங்கும் விடுதியில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்கப்படுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த விடுதியில் சோதனை மேற்கொண்ட போலீசார் அங்கு சந்தேகத்திற்கிடமாக 7 பேர் தங்கியிருந்ததையும் அவர்கள் கேட்டமைன் என்ற போதைப்பொருள் வைத்திருந்ததையும் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்ய போலீசார் முயற்சித்த போது ஒருவர் மட்டும் தப்பி ஓடிவிட்டார். அவர்கள் வைத்திருந்த 2 கிலோ எடையுள்ள போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் மணிகண்டன், கிங்ஸ்டன், ஸ்டீஃபன், புஷ்பராஜ், ராமகிருஷ்ணன், இசக்கி ராஜா, அருள்ராஜ் ஆகிய 6 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிவித்த போலீசார் நகரின் மற்ற இடங்களில் இதேபோன்று போதைப் பொருள் விற்கப்படுகிறதா என விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.